இந்த நாளிலும் இந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லப்படுகிறதான இந்த தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கும் பொழுது தேவன் எனக்கு உணர்த்தினதான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த அர்ப்பணிப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பு. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனுஷராக அனுப்பப்பட்டு தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒருவர் யார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து தான் இன்னைக்கு நாம் இந்த அர்ப்பணிப்பை குறித்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தாழ்மையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையின் அர்ப்பணிப்பு ரொம்ப அதிகமாக நம்முடைய இருதயங்களிலே நமக்கு அது ஒரு ஊன்றுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 to 8 வசனங்கள் வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினவராக அவர் காணப்பட்டிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இன்ட்ரடக்ஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இன்ட்ரடக்ஷன் பைபிளில் முதலாவது கொடுக்கப்படும் பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் மரியாளுக்கு தேவதூதர் வந்து அவர்கள் சொப்பனத்திலே அவர்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அவரை குறித்ததான ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படியா இருக்கிறது? இந்த யூதர்களுக்கு ராஜாவாக பிறக்க போகிறவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உடைய வயிற்றில் பிறக்க போகிறவர் ராஜாவாக பிறக்கிற போகிறவராக இருக்கிறார். ஏரோது ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது சாஸ்திரிகள் மூலமாக, யூதருக்கு ராஜாவாக பிறக்க போகிறவர் எங்கே என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. இப்போது ஆண்டவருடைய ஸ்தானம் எந்த இடத்துல இருக்கிறது? ராஜாவாக சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவை பரியந்த மரணத்தின் தன்னுடைய கடைசி நொடி பொழுது வரைக்குமாக அவர் தம்மை தாழ்த்தினவராகவே அவர் என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு ஒரு தாழ்மை, அவருடைய வளர்ப்பு ஒரு தாழ்மை, அவருடைய எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் தாழ்மையை வெளிப்படுத்தினது. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும், எல்லா வல்லமைகளும் இருந்தாலும், அதை ஒருபோதும் அவர் பெருமையாக தன்னை பகட்டாக எந்த இடத்துலையும் என்ன செய்யலை? காண்பித்து கொள்ளாமல் தேவனுக்கென்று தன்னுடைய ஊழியங்களிலே அவர் தன்னை தாழ்த்தினவராக காணப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சில ஏதோ ஒரு மனுஷர்களுக்கு, ஒரு ஊழியக்காரர்களுக்கோ யாருக்கோ ஒரு சின்ன ஒரு பவர் இருந்துட்டாலே இன்னைக்கு நிறைய ஒரு என்ன விளம்பரங்கள் என்ன செய்கிறது? தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படி பார்க்குறோம்ல. கொஞ்சம் அவங்க வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்கனாலே அவங்களுடைய தோற்றங்கள், அவங்களுடைய நடைகள், அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய எல்லா வழிகளும் கொஞ்சம் என்ன செய்யுது? வித்தியாசமாக காணப்படுகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மரண பரியந்தம் அவர் என்ன செய்கிறார்? தாழ்த்தினவராக அவர் காணப்படுகிறார். ஒரு மாட்டு தொழுவத்தில் ஆண்டவர் பிறக்கிறார். தச்சனுடைய வீட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார்?
வளர்க்கப்படுகிறார். அவருடைய ஊழிய பாதையில் எல்லாம் அவர் எந்த பணக்காரரையும் தேடி ஆண்டவர் என்ன செய்யல, போகவே இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஐஸ்வர்யவானையும் ஆண்டவர் என்ன செய்யல, தேடி போகல. அவர் தேடி போன எல்லா மனிதர்களும் பாவியானவர்கள், உதவியற்றவர்கள், நிர்கதையாய் இருக்கிறவர்கள், விதவைகள், முடவர்கள், கண் பார்வையற்றவர்கள், இப்படிப்பட்டதான ஜனங்களை தேடி ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய ஊழியங்களை அவர் செய்து கொண்டது. ஆண்டவருடைய ஊழியம் அதிகமாக கடலோரங்களிலே என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அங்கே யாரும் ரொம்ப பெரிய பணக்காரங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் தன்னை தாழ்த்தின ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அதே பிலிப்பியரின் புஸ்தகம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படியா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினவராக காணப்பட்டாரோ, அதே சிந்தை உங்களிலும் என்னிலும் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இந்த தவச நாட்களில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டிருங்கள், மனிதர்களுக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டிருங்கள். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் தாழ்மை உள்ளதாய் காணப்படும் பொழுது தேவன் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதே வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் தன்னை தாழ்த்தினதனால 9ஆம் வசனம் சொல்லுது, அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. எப்போ நம்ம தாழ்த்துறோமோ அப்போதான் என்ன செய்வோம், உயர்த்தப்படுவோம். எவர் ஒருவர் தம்மை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள், உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு நம்மளை நாமளே உயர்த்திக்கிறதுனால, நம்மளை நாமளே பெருமையாக பேசிக்கிறதுனால, நம்மளை நாமளே எல்லார் இடத்துலையும் கொஞ்சம் எப்படி சொல்ல வித்தியாசமாக காட்டிக்கிறதுனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், உயர்த்தப்பட மாட்டோம். நம்ம தாழ்மைப்படும் பொழுது தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார், உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2ஆவதாக ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான காரியம், அவர் தம்முடைய தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் அவருடைய மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். 2ஆவதாக அவருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக அவர் ஒரு காலும் ஒரு காரியமும் என்ன செய்யவே இல்லை. அவருக்கு எல்லா வல்லமைகளும் இருந்தது, எல்லா அதிகாரங்களும் இருந்தது. அவரால் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்தார், புறம்பே தள்ளி ஆண்டவருக்கென்று அவருடைய சித்தத்திற்கு மாத்திரம் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மரியாளுக்கு தேவதூதர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததான வேலை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கான நோக்கம் என்ன, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் அவர் வருகிறார். இப்போ எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னா அவருடைய பாவங்கள் என்ன செய்யப்படணும், மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்துதல் என்ன செய்யணும், வேணும் இல்லையா. ஹல்லேலூயா. அதுதான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துனாதான் என்ன செய்யும், மன்னிப்பு உண்டாகும். அப்போ யார் இவர்களுக்காக ரத்தம் சிந்த முடியும்? நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு தெளிவாய் போடப்பட்டு இருக்கும். இந்த உலகத்தில் இருந்த எல்லா மனிதர்களுக்காக ஒரே தரம் தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி.
ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தம் இந்த நாள் வரைக்கும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு யார் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கழுவி அவர்களை சுத்திகரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்டதான அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு தன்னை முழுமையாக என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். சிலுவையினுடைய காரியங்களை நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? நொறுக்கப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போய் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்திற்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அது எவ்வளோ பாடு நிறைந்தது, அது எவ்வளோ கஷ்டமான ஒரு பாதை. இந்த ரத்தம் சிந்துதல் ரொம்ப கஷ்டம். இதை நான் எப்படி தாண்ட போகிறேங்கிற ஒரு காரியம் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய சித்தம் இல்லப்பா, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல் யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதுதான் என் வேலை, அதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்காக இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பினதற்கான நோக்கம் என்ன, சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் அந்த காரியத்தில் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய அர்ப்பணிப்பில் அவர் மிகவும் கவனம் உள்ளவராக அவர் காணப்பட்டு இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஆண்டவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நன்மை செய்கிறவராக, அவர் சுகம் கொடுக்கிறவராக, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவராக அவர் எல்லா இடங்களிலும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாவற்றையும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை என்ன செய்கிறோம்? தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் வேணாம், அடுத்த வருஷம் நான் என்ன செய்கிறேன்? இந்த வேலையை, இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். ஆண்டவரே இந்த வருஷம் நான் வரல, அடுத்த வருஷம் நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது அர்ப்பணிப்பு கிடையாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக, அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுலுடைய வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் ஆண்டவருக்கென்று அவர் தன்னை முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அவருக்கு எல்லாம் இருந்துச்சு, படிப்பு இருந்தது, ஞானம் இருந்தது. அவருடைய வாழ்க்கை எப்படி வேணால் அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கம்மா. 11ஆம் வசனத்தில், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப பெரிய படிப்பு படித்ததான ஒரு ஞானவான் பவுல் என்பவர். அந்த நாட்களில் கமாலியல் எனப்பட்டதான ஒரு பெரிய வேத பண்டிதருடைய பாதத்தின் கீழே அமர்ந்து என்ன செய்தார்? கற்றுக்கொண்டார். அவ்வளோ ஒரு பெரிய ஞானவான், அவ்வளோ பெரிய ஒரு அறிவு நிறைந்த ஒரு மனிதர் சொல்கிறாரு, நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் முற்றும் தேறினவன் என்று நான் ஒரு காலம் சொல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்கென்று நாம் எப்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா?
ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொல்லப்படுகிறதற்கான அடையாளம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேலைகளில் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதுல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு என்று நேரத்தை கொடுக்கறதுல உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு நாளில் ஒரு வேளை 1 மணி நேரம், அரை மணி நேரம் ஆண்டவருக்கென்று உங்களுடைய நேரத்தை கொடுக்கறதுல நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நம்ம எடுக்கிற ஏதாவது ஒரு டிசிஷனில் நம்ம தொடர்ந்து அந்த காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஒன்றும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தவே கூடாது. எந்த காரியங்களும் கொஞ்சம் பலவீனம் வந்துட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற வாழ்க்கையோ, கொஞ்சம் உபத்திரம் வந்துட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற வாழ்க்கையோ நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்யணும், பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம். எல்லா காலத்திலும் எனக்கு நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும், நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் ஆண்டவருக்கென்றே தன்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பவுல் தான் சொல்கிறாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதுவுமே துன்பமானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் எந்த ஒரு காரியம் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்காதபடிக்கு ஆண்டவருக்கென்று தம்மை முழுமையாக இயேசு கிறிஸ்துவை போல ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும். ஆண்டவர் ஒரு நாளும் தேவனை பார்த்து ஆண்டவர் கேட்கல, ஏன்பா இந்த சூழ்நிலையில் என்னை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எந்த காலத்திலும் அவருடைய ஊழியத்தை கைவிடலை. அவர் ஆண்டவர் கொடுத்த வேலையிலிருந்து பின்வாங்கலை. இன்றைக்கி நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கென்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கென்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார்.